मोक्षमार्गस्य नेतारं कर्मपुप्रदां ज्ञातारं स्वतत्त्वानां वन्दे तत्कुणलब्धये. சமணத்தினுடைய ஆகமத்தின் மூல கிரந்தகர்த்தாவாகிய மகாவீர பகவானை வணங்கி, உத்தர கிரந்தகர்த்தாவாகிய கௌதம சுவாமியை வழிபாடு செய்து, அனைத்து உத்தரோத்தர கிரந்தகர்த்தாக்களாக விளங்குகின்ற சகல முனிவர்களுக்கும் வணக்கத்தை செய்து, உங்கள் அனைவருக்கும் சமயக் தரிசனம் கூறிக்கொள்கிறேன். மூல நூல், வழிநூல், சார்பு நூல் என்று ஆகமத்தை 3 விதமாக கூறுவார்கள். மூல நூல் என்பது பகவான் திவ்யதுனியிலே கூறிய கருத்துகள். வழிநூல் என்பது அவரது திவ்யதுனியினை வகுத்து நமக்கு அளித்த கணதரர் கௌதம சுவாமியுடைய அவரை குறிக்கக்கூடியது. சார்பு நூல்கள் என்பவை ஆச்சாரியர்களால் வியாக்கியானங்கள் எழுதப்பட்டு நமக்கு சாஸ்திரங்களாக கொடுக்கப்பட்டது. அவற்றிலே இருந்துதான் நாம் சமண ஆகமத்தை பயின்று கொண்டு வருகிறோம். இதிலே தத்துவார்த்த சூத்திரம் என்கின்ற அந்த நூலினை நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் பயின்று கொண்டு வருகிறோம். தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூல் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்களால் படைக்கப்பட்டது. அதிலிருந்து அதன் முக்கிய கருத்துக்களை மிகவும் ஆழமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு படித்தவற்றை, உணர்ந்தவற்றை உங்கள் முன்னால் நான் கூறி வருகிறேன். தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய 2வது அதிகாரம், அந்த 2வது அதிகாரத்திலே முதல் சூத்திரமாக இருக்கக்கூடியது 34வது சூத்திரம். அதனுடைய விளக்கத்தை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய 35வது சூத்திரம் முதல் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்களை வந்தனை செய்து 35வது சூத்திரம், அதாவது 2வது அதிகாரத்திலே 2வது சூத்திரம். 34வது சூத்திரத்திலே பாவங்கள் 5 வகைப்படும் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறியிருந்தார். அந்த பாவங்கள் 5 பாவங்களும் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பிரிவுகளை கொண்டதாக இருக்கின்றன என்பதனை இந்த 35வது சூத்திரத்திலே நமக்கு தெரிவிக்கிறார். ஸ்ரீநவாஷ்டாதசைக விம்சதி த்ரிபேதாயதாக்ரமம். ஸ்ரீநவாஷ்டாதசைக விம்சதி த்ரிபேதாயதாக்ரமம். அதனை பதம் பிரித்து பார்க்கும்போது த்வி நவ அஷ்டாதச ஏகவிம்சதி த்ரி பேதா யதாக்கிரமம். யதாக்கிரமம் என்றால் முறையே, முறையே என்று பொருள், வரிசையாக என்று நாம் பொருள். பேதா அதனுடைய பேதங்கள், அதனுடைய பிரிவுகள். எதனுடைய பிரிவுகள் என்றால் ஏற்கனவே நம்ம 5 விதமாக பாவங்களை பற்றி பார்த்தோம். ஔபசமிக பாவம், ஷாயிக பாவம், ஷயோபசமிக பாவம், ஔதாயிக பாவம், பாரிணாமிக பாவம் என்று 5 விதமாக பாவங்களில் உயிர்கள் விளங்குகின்றன என்பதனை நாம் பார்த்தோம். அவை வரிசையாக அல்லது முறையே த்வி என்றால் 2, நவ 9, அஷ்டாதச, அஷ்டா என்றால் 8, தச என்றால் 10, அப்போ 18, அஷ்டாதச. ஏக விம்சதி 1, ஏக என்றால் 1, விம்சதி 20, 21, த்ரி 3. அவை 2, அவை முறையே 2, 9,
18, 21, 3 ஆகிய பிரிவுகளாக உள்ளன என்று இதிலே கூறுகிறார். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது முறையே என்று அவர் சொன்னதால ஔபசமிக பாவம் 2, ஷாயிக பாவம் 9 பிரிவுகள், ஷயோபசமிகம் 18, ஔதாயிகம் 21, பாரிணாமிகம் 3 அந்த பிரிவுகளாக இருப்பதாக இதிலே நாம் பார்க்கலாம். பாவங்களுடைய பிரிவுகள் பார்த்தோம்னா ஔபசமிக பாவம் 2 பிரிவாக இருக்கிறது, ஷாயிக பாவம் 9 பிரிவாக இருக்கிறது, ஷயோபசமிக பாவம் 18 பிரிவாக இருக்கிறது, ஔதாயிக பாவம் 21, பாரிணாமிக பாவம் 3 பிரிவாக இருக்கிறது என்று நமக்கு இந்த விளக்க உரையிலே நூல்கள் கூறுகிறார்கள். நாம் இந்த விளக்கத்தினை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உமாசுவாமி ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் எழுதியிருக்கிற தத்துவார்த்த சூத்திரத்திற்கு மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றாக கூறப்படுவது சர்வார்த்த சித்தி ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்களால் படைக்கப்பட்டது. அது தமிழிலே திருவாளர் ஸ்ரீமான் KV அஜித்தாஸ் அவர்கள் அதனை தமிழிலே மொழிபெயர்த்து புத்தக வடிவிலே அளித்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் சுமார் 80 வருடங்களுக்கு முன்னால் அநேகமாக அது முதல் விளக்க உரையாக கூட இருக்கலாம், ஸ்ரீ பாலவர்ணிஜி அவர்களால் எழுதப்பட்ட நூல். சுருக்கமாக இருந்தாலும் அதில் முக்கிய கருத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன. இது போன்று வேறு சில உரை நூல்களிலும் இருந்தும் நாம் அதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக, இதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காக நாம் படிக்கிறோம். அவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் இதில் கொடுத்திருக்கிறோம். அதனால இந்த நூல்களை, அந்த உரைகளை எழுதிய அனைவருக்குமே நாம் நன்றி செலுத்தும் விதமாக நாம் இவற்றை படித்துக் கொள்ளலாம். இப்போ இந்த 9ல் ஃபர்ஸ்ட் சொல்றது ஔபசமிக பாவம். அதாவது ஔபசமிக பாவம் என்று சொன்னால் வினைகள் உபசமம், தனிவு அல்லது அடக்கமாக அடங்கி இருந்தால் அப்போது அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய பாவம் ஔபசமிக பாவம். அது 2 பிரிவாக இங்கே காட்டப்படும். இப்போ அந்த 2 பிரிவு என்ன என்பதை அடுத்த சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்கிறார். ஔபசமிக பாவம் என்பது 36வது சூத்திரம், 2வது அதிகாரத்திலே 3வது சூத்திரம். சம்யக்த்வ சாரித்ரே, சம்யக்த்வ சாரித்ரே என்று சுருக்கமாக அதிலே குறிப்பிட்டு பிரித்து படிக்கும் போதும் சம்யக்த்வ சாரித்ரே என்று நாம் படிக்கலாம். இப்போ அந்த ஔபசமிக பாவம் 2 வகையாக கூறப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, சம்யக்த்வ என்று சொல்வது ஔபசமிக சம்யக்துவம், சாரித்ரே என்பது ஔபசமிக சாரித்ரம். அப்போ 2 வகை என்ன, ஔபசமிக சம்யக்துவம், ஔபசமிக சாரித்ரம். இப்போ ஔபசமிக சம்யக்துவம் என்றால் என்ன? அதில் நம்ம தெரிந்து கொள்வது என்பது, நமக்கு 8 விதமாக வினைகள் பிரித்து காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. 8 வகையான வினைகள் இருக்கின்றன, பிரதான வினைகள். அவற்றிலே உள்ளடக்கமாக உத்தர வினைகள் என்று சொல்வார்கள், துணை வினைகள் என்று நாம் தமிழிலே சொல்லலாம். அது போன்ற வினைகள் அந்த 8 வினைக்கு சேர்த்து 148ஆக கூறப்பட்டிருப்பதை நாம் பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாவங்கள் உருவாவதற்கு மோகனிய வினையினுடைய அதனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. மோகனிய வினைதான், ஆசை என்கின்ற அந்த மோகனிய வினைதான் வினைகளை கட்டுவதற்கும் அவற்றை குறைப்பதற்கும் நீக்குவதற்கும் அதற்கு அந்த நேரத்திலே செயல்படக்கூடியவையாக இந்த மோகனிய வினைகள் இருக்கு. எனவே அந்த மோகனிய வினையை குறித்து நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். மோகனிய வினை 2ஆக கூறப்பட்டிருக்கு, தரிசன மோகனியம், சாரித்திர மோகனியம் என்று. தரிசன மோகனியம் என்றால் காட்சி மோகனியம், சாரித்திர மோகனியம் என்றால் ஒழுக்க மோகனியம் என்று தமிழிலே சொல்றோம். அப்ப முதல்ல தரிசன மோகனியம் என்னன்னா, மூன்று பிரகிருதிகள் என்று சொல்வார்கள். அந்த துணை வினைகளை பிரகிருதிகள், பிரிவுகள், வினை பிரிவுகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
மோகனியம் என்பது பிரதான வினை. அதிலே தரிசன மோகனியம் 3ஆக இருக்கிறது. மித்யாத்துவம் என்று சொல்லக்கூடிய பொய் நம்பிக்கை. அதற்கடுத்தது சம்யக் மித்யாத்துவம் என்கின்ற நன்னம்பிக்கையும் பொய் நம்பிக்கையும் கலந்த களம். சம்யத்துவ பிரகிருதி என்பது நன்னம்பிக்கையினுடைய வினைத்துகள். அதாவது மித்யாத்துவம் என்பது பொய் நம்பிக்கை, நல்ல நம்பிக்கைக்கு எதிரானது. அதாவது அறியாமை என்று இதனை நாம சொல்லக்கூடாது. அறியாமை என்பது வேறு, பொய் நம்பிக்கை என்பது வேறு. அறியாமைனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமே இருக்கிறது அறியாமை. ஆனால் தவறான விஷயங்களின் மீது நம்பிக்கை வைப்பது பொய் நம்பிக்கை. அதைத்தான் இந்த இடத்துல மித்யாத்துவம் என்று நமக்கு நல்நம்பிக்கை பொய் நம்பிக்கை அப்படி நம்ம புரிந்து. அது பொய் நம்பிக்கை மித்யாத்துவம். அதற்கு அடுத்தது அந்த உயிருக்கு அந்த மித்யாத்துவம் இருக்கிறது. மித்யாத்துவம் விலகி நல் நம்பிக்கையும் வருகிறது. அப்படி வரும்போது ரெண்டும் கலவையாக இருக்கும். அப்ப அந்த நல்ல நம்பிக்கையும் பொய் நம்பிக்கையும் கலந்து ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை சம்யக் மித்யாத்துவம் என்று கூறுகிறோம். சம்யக் என்றால் நல்லது, மித்யா என்றால் தெரியும். அந்த சம்யக் மித்யாத்துவம் ரெண்டு கலந்திருப்பது. அதன் பிறகு பொய் நம்பிக்கைகள் விலகியவுடன் நன்னம்பிக்கை துளிர்விடுகிறது. அதனுடைய ஆரம்ப கட்டம். அதை நம்பிக்கை வினைத்துகள், நன்னம்பிக்கை வினைத்துகள் என்று கூறலாம். அதை சம்யத்துவ பிரகிருதி என்று கூறலாம். சம்யத்துவ பிரகிருதி. அப்ப தரிசன மோகனியத்தினுடைய 3 பிரகிருதிகள் மித்யாத்துவம், சம்யக் மித்யாத்துவம், சம்யத்துவ பிரகிருதி என்று நாம் இங்கே தெரிந்து. அடுத்தது ஒழுக்க மோகனியம், சாரித்திர மோகனியம். அந்த சாரித்திர மோகனியம் 25ஆக காட்டப்பட்டிருக்கிறது. அதனை நம்ம பார்க்கலாம். அதை 25ல கஷாயம் என்பதுதான் தோற்பசைகள் என்று நம்ம குறிப்பிடப்படுகின்றன. நம்ம பொதுவாக கஷாயம் என்று சொன்னால் குரோதம், மானம், மாயை, லோபம் 4 என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். குரோதம், மானம், மாயை, லோபம். சினம், செருக்கு, வஞ்சகம், பொருளாசை என்று வைத்துக் கொள்ளலாம். பொதுவா அது தமிழிலே தெரியும். குரோதம் என்பது தெரியும். அதே போல மானம் என்பது செருக்கு, நான் தான் இருக்கின்ற அந்த கர்வம். மாயை என்பது வஞ்சகம் அல்லது கபடங்களை செய்தல். லோபம் என்பது பொருளாசைன்னு சொல்றதை விட தன்னிடம் இருக்கின்ற பொருள் போயிடக்கூடாது, தன்னை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதும், பிறரிடம் இருக்கின்ற பொருளை பார்த்து அந்த பொருள்கள்லாம் நம்ம கிட்ட சேர மாட்டேங்குது, அந்த வசதி நமக்கு வர மாட்டேங்குது, அந்த உறவுகள் நமக்கு கிடைக்க மாட்டேன்றது என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் லோபம். அதனால இந்த குரோதம், மானம், மாயை, லோபம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை கஷாயம் என்று பொதுவாக சொல்வார். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சினம், குரோதம் என்பது சினம்னு நம்ம குறிக்கிறோம். சினம் என்பதை எடுத்துக்கொண்டால் அது எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் ஒரே அளவில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மாறுபாடு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா கோபம் வருது அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதை 4 விதமாக நமக்கு ஆகம நூல்கள் பிரித்து கூறியிருக்கின்றன. அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்கியானம், பிரத்யாக்கியானம், சஞ்சுவலனம். அனந்தானுபந்தி குரோதமான மாய லோபம், அதே போல அப்பிரத்யாக்கியானம், பிரத்யாக்கியானம், சஞ்சுவலனம் 4ஆக பிரித்து காண்பிக்கிறோம். இல்லை நம்ம அனந்தானுபந்தி கஷாயங்கள் அனந்த அனுபந்தி. அனந்த அனுபந்தி என்றால் சொன்னால் பிறவிகள் தோறும் தொடரக்கூடியவை ஒன்று. அந்த பிறவிகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைவன. இந்த அனந்தானுபந்தி என்ற அந்த கடுமையான கஷாயங்கள் தான் தொடர்ந்து இந்த உயிர் சம்சாரத்திலே பிறந்து உழன்று கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைவது, 4 பிறவிக்கு காரணமாக அமைவது, பிறவி நீங்காமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பது கடுமையான கஷாயமாகிய அனந்தானுபந்தி கஷாயம். அதாவது ஒருவர் கோபப்படுகிறார் என்று சொன்னால் அவரை அனாவசியமா தேவையில்லாம கோபப்படுவார், தப்பு இல்லாதவங்க மேல கூட கோபப்படுவார், தன்னிடம் தப்பு இருக்கும் அப்பவும் பிறர் மீது கோபத்தை காட்டுவார். அது மட்டும் இல்லை, அதை யாராவது எடுத்து சொன்னாலும் கூட அதை தவறு என்று உணர்வது கிடையாது.
நம்ம கோவப்பட்டது தப்புன்னு மாட்டாரு. அதெல்லாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவோம். அதை கோபம் என்பதை ஒரு தவறு என்றே புரிந்து கொள்ளக்கூடாத அந்த அளவிலே இருக்கக்கூடிய கோபத்தை அனந்தானுபந்தி குரோதம் என்று கூறுவோம். அது போன்றே நம்ம மானம், மாயை, லோபத்தையும் புரிஞ்சுக்கலாம். எடுத்து சொன்னா கூட தான் கர்வமாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை, தாம் வஞ்சகம் செய்கிறோம் என்பது புரிந்து கொள்வதில்லை, தாம் பொருளாசையோடு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதே கிடையாது. கடுமையான கஷாயங்களாக, கடுமையான கோபம், கடுமையான செருக்கு, கடுமையான வஞ்சகம், கடுமையான பொருள் பற்று என்று புரிந்து கொள்ளும். அது அனந்தானுபதி. அப்பிரத்யாக்கியானம்னா நம்ம இந்த கோபத்தை உதாரணத்துக்கு எடுத்தோம் இல்லைங்களா, கஷாயத்துல ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப அந்த அப்பிரத்யாக்கியானம்னா அவர் வந்து கோபப்பட்டு விடுவார், டக்குன்னு கோபம் வந்துடும், ஏதாவது பேசிடுவார், சொல்லிடுவார், இல்லை செயல் செய்திடுவார். ஆனாலும் தான் கோபப்பட்டு விட்டு அந்த இடத்துல தேவையில்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்குவார். அல்லது மற்றவங்க எடுத்து சொன்னாலும் மௌனமாக அதை உணர்ந்து கொள்வார். ஆனா விட முடியல அந்த கோபத்தை. பிரத்யாக்கியானம்னா விடுதல், அப்பிரத்யாக்கியம்னா விட முடியாமல் இருக்கு. விட முடியாமல் இருக்கக்கூடிய குரோதம், மானம், மாயை, லோகம், அது வந்து நமக்கு அது இன்னலை கொடுக்கக்கூடியது என்று தெரிந்தாலும் கூட அந்த அப்பிரத்யாக்கியான கோபம் என்பது விட முடியாமல் அவசப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நிலையைத்தான் அப்பிரத்யாக்கியான கஷாயங்கள் என்று கூறும். அதற்கு அடுத்தது பிரத்யாக்கியான கஷாயம் என்பது கோபப்பட்டாலும் அதை வெளிக்காட்டி கொள்வது கிடையாது, அதனால் எந்த செயலும் செய்வது, வார்த்தை பேசுவது கிடையாது, அதே போல செயல்லையும் அது இருக்காது. அதை கட்டுப்படுத்தி கொள்வது, அதாவது நெஞ்சு குழி வரைக்கும் வந்துடுச்சு கோபம், அடக்கியாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா சில நேரங்கள்ல, அது பிரத்யாக்கியானம், விடுகின்ற நிலை, விடுபடுகின்ற நிலை, அதை தான் பிரத்யாக்கியானம் என்று கூறுவோம். அப்படி இருக்கின்ற கஷாயங்கள் கோபம், மானம், மாயை, லோகம். அதே போல சஞ்சுவலனம் என்பது எல்லாத்தையும் விட்டாச்சு அப்படின்னு நினைத்தாலும் எங்கோ ஒரு இடத்துல அது மறைஞ்சிருக்கும் அந்த உயிருக்கு உள்ள அவரிடம். முனிவர்களை நம்ம சொல்லலாம், இதில் தவம் செய்கின்ற அந்த முனிவர்கள் கோபம், இந்த கஷாயங்களை எல்லாம் விட்டு விட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கூட சில சமயம் முனிவருக்கு கோபம் வந்து விடுகிறது. ஏதோ ஒரு தவறோ அல்லது ஆகமத்துக்கு புறம்பாகவோ செய்யக்கூடாத விஷயத்தையோ யாரோ ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் அவரையும் மீறி ஏதோ கடுஞ்சொல் கூட அவர் பேசிவிடலாம் முனிவர். அப்ப அவரிடம் மறைந்து இருக்கிறது அந்த கஷாயம், எல்லாம் விட்டாச்சின்னு நினைத்த போதும் கூட அது உள்ளே மறைந்திருக்கிறது. அதை சஞ்சுவலனம் என்று மறைந்திருக்கிறது. அதுதான் பிறவிகளுக்கு காரணமானது, விட முடியாமல் இருக்கின்ற கஷாயங்கள், விடுபடுகின்ற நிலை உள்ள கஷாயங்கள், மறைந்திருக்கின்ற கஷாயங்கள் என்று கொஞ்சம் எளிமையா புரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கம். தவறுகள் இருந்தால் தயவு செய்து சுட்டி காட்டுங்கள். இப்போ இதை பார்த்தோம்னா அந்த அப்பிரத்யாக்கான கஷாயம் இருக்கிற வரைக்கும் விரதங்களை ஏற்க முடியாது இல்லறத்தார். அனந்தானுபந்தி இருந்தா அது எதுக்குமே உதவாது. அனந்தானுபந்தி இல்லாவிட்டாலும் கூட அப்பிரத்யாக்கான கஷாயங்களை எல்லாம் விட்டால்தான் விரதியாக மாற முடியும், விரதம் இருக்கின்ற இல்லறத்தாராக இருக்கிறது. பிரத்யாக்கியான கஷாயத்தை விட்டால்தான் முனிவராக ஆக முடியும், துறவுக்கு செல்ல முடியும், தவத்தை ஏற்க முடியும். அப்படியெல்லாம் நமக்கு பின்னாடி விளக்கங்கள்லாம் வருகின்றன. அதனால இந்த 4 கஷாயங்களும் 4 விதமாக இருப்பதால் அது 16 வகையான பிரிவுகளாக மோகன வினையிலே காட்டப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவற்றையும் தவிர நோ கஷாயம் என்று சொல்லக்கூடிய மெல்லிய தோற்பசைகள், அவை கடுமையாக இல்லாவிட்டாலும் கூட அவைகளும் வினையை வர வைக்கக்கூடியவைதான் இருக்கும். அது என்னன்னா, அது ஒரு 9 வகையாக கூறப்பட்டிருக்கிறது. ஹாஷ்யம், ஹாஷ்யம் என்றால் நகைப்பு என்று தமிழ்ல சொல்லலாம். சிரிக்கிறதுன்னு சொல்றதை விட நகைத்தல், நகைத்தல் என்றால் ஒருவரை கேலி செய்து நகைக்கலாம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு அவசியம் இல்லாத இடத்துல சிரிப்பு வரும், அதை ஒரு ஒழுக்கமற்றதாக காட்டக்கூடிய அந்த விஷயம் நகைப்பு, அதுதான் ஹாஷ்யம். ரதி என்றால் சில பொருள்கள் மீது நமக்கு இந்த பொருள் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், சில உறவுகள் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அதன் மீது ஒரு பிரியம் இருக்கும். அது போன்று இருக்கிறத அரதி என்று ரதி என்று கூறுகிறோம். அதற்கு ஆப்போசிட் ஆனது அரதி. அரதி என்றால் ஒரு பொருள் தேவையில்லை, வேண்டாமை என்று சொல்லலாம். அது ரதியை வேண்டுதல் என்று சொன்னால் இது வேண்டாமை என்று சொல்லலாம். அல்லது ஒரு பொருள் மீது அந்த பொருள் நமக்கு அவசியமில்லை, தேவையில்லை,
அக்கறை இல்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது அறதி என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தது துக்கம். துக்கப்படுவதும் வினையை வர வைக்கும். துக்கம் அல்லது சோகம் சொல்றோம் இல்லைங்களா? அது பயம், அருவருப்பு, ஜூகுப்சா என்று சொல்வார் சமஸ்கிருதத்தில். ஜூகுப்சா என்றால் அருவருப்பு. அதே போல 3 விதமான உணர்வுகள். ஆண் உணர்வு புருஷ வேதம், பெண் உணர்வு ஸ்ரீ வேதம், அலி உணர்வு என்பது நபும்சக வேதம். அதாவது பெண்கள் மீதான ஆசைப்பட்டால் அது ஆண் உணர்வு, ஆண்கள் மீது மோகம் கொண்டால் அது பெண் உணர்வு, இரு பாலார் மீதும் மோகம் கொண்டால் அது அலி உணர்வு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இது போன்ற நோ கஷாயங்கள் 9. அப்ப 16 கஷாயங்கள், 9 நோ கஷாயங்கள், 25. இது சாரித்திர மோகனியம். ஏற்கனவே தரிசன மோகனியம் 3 பார்த்தோம். அந்த 3ம் இந்த 25ம் சேர்த்தால் மோகனீய வினை என்ற அந்த முழு தொகுப்பு 28 பிரகிருதிகளை கொண்டது, 28 துணை வினைகளை கொண்டதாக இருக்கும். ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, இதுதான் அந்த பாவனை ஏற்படுவதற்கு காரணம். இது குறைவதாலும் ஏறுவதாலும் பாவனைகள் மாறும். அதனாலதான் நம்ம மோகனீய வினையை முழுதாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தர்சனாவரணம் ஞானாவரணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம். தர்சனாவரணம் 9 பிரிவுகளை கொண்டது, ஞானாவரணம் என்பது 5 பிரிவுகளை கொண்டது. அவை எல்லாம் கூட பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த தெரிந்து கொள்வது மோகனியம் என்ற வினை மேருமந்திர புராணத்திலே வாமனாச்சாரியார் சொல்வார், இதுதான் வினைகளுக்கெல்லாம் அரசன் என்று கூறுவார். அது போன்ற இந்த மோகனிய வினையானது அதுதான் வினைகளை வர வைக்கக்கூடியது என்பதால் அதை முழுவதையாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்ப இந்த மோகனிய வினை எவ்வாறு அந்த ஔபசமிக பாவத்திலே எப்படி வருகிறது? ஔபசமிக பாவம் 2 பிரிவு என்று பார்த்தோம். ஔபசமிக சம்யக்துவம், ஔபசமிக சாரித்திரம் என்று பார்த்தோம். இப்ப ஔபசமிக சம்யக்துவம் என்பது என்ன? இப்ப நம்ம தரிசன மோகனியத்துல 3 பிரகிருதிகளை பற்றி பார்த்தோம். மித்யாத்துவம், சம்யக் மித்யாத்துவம், சம்யக்துவ பிரகிருதி. அந்த 3 வினைகளையும் அதோடு கூட கடுமையான கஷாயங்களாக நாம் பார்த்த அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4. அனந்தானுபந்தி குரோதமானம் மாயை லோபம், அந்த 4ம் தரிசன மோகனியத்துல அந்த 3, சாரித்திர மோகனியத்துல இந்த 4, அனந்தானுபந்தி 4. இந்த 7 பிரகிருதிகளையும் தனிவு செய்து வைத்திருந்தால், அடக்கி வைத்திருந்தால், அந்த உயிரானது அடக்கி வைத்திருந்தால், அதாவது முழுவதுமாக நீக்குவதில்லை, அடக்கி வைத்து தனிவு செய்து வைத்து அவை வெளிப்படாமல் அவற்றினை குறைத்து வைத்தல், உபசமம் செய்து வைத்தல் என்று கூறுவோம். அந்த உபசமம் செய்து வைத்தால், உபசமம் அதுதான் ஔபசமிகமாக நம்ம பார்த்தோம். அந்த பாவம் உபசமம் செய்து வைத்தால் ஏற்படக்கூடிய அந்த பாவனை ஔபசமிக சம்யக்துவம் என்று கூறுவோம். அதாவது அது காட்சி தரிசனத்துல கூட வரும். ஏன்னா தரிசன மோகனியம் என்று சொல்வதால இது தரிசனமாக இருப்பதால் அது சம்யக்துவம் என்று இங்கு கூறப்படுகிறது. அதனால இந்த 7 பிரகிருதிகளை சப்த பிரகிருதிகள் என்று கூறுவார்கள். இவைதான் முதலிலே நீக்க வேண்டும். இவற்றை நீக்காவிட்டால் நற்காட்சியோ மற்ற மேலான பாவனைகளோ நமக்கு ஏற்படாது. அதனால இது மிக முக்கியமான பிரகிருதிகள். இந்த 7 தரிசன மோகனியத்தினுடைய மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், சம்யுக்த பிரகிருதி மற்றும் அனந்தானுபந்தி குரோதமானம் மாயை லோபம் என்ற 4, இந்த 7ம் உபசமம் செய்து வைக்கின்ற நிலையிலே ஔபசமிக சம்யக்துவம் உண்டாகிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஔபசமிக சாரித்திரம். இதுல மீதி இருக்கக்கூடிய கஷாயங்கள், அங்க அனந்தானுபந்தி 4 போயிடுச்சுன்னா அப்பிரத்யாக்கியான 4, பிரத்யாக்கியான 4, சஞ்சுவலன 4, இந்த 12 கஷாயங்கள் இருக்கின்றன. அவற்றினையும் உபசமம் செய்திருக்கணும். அது மட்டுமல்ல, நோ கஷாயங்களாக நம்ம பார்த்தோம் 9: ஆஷ்யம், ரதி, அரதி, துக்கம், சோகம், பயம். இதுல 2 தடவை வந்துச்சு. ஜீகுப்சா வரணும், மாத்தியாச்சு. அதால துக்கம் என்பதும் சோகம் என்பதும் ஒண்ணுதான். துக்கம், பயம், ஜூகுப்சா என்று சொல்லக்கூடியது புருஷ ஸ்ரீ நபும்சக வேதங்கள். அந்த நோக்கஷாயங்கள் 9.
இதில் கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டியிருக்கு. நான் திருத்தி பதிவிடுகிறேன். அதனால இந்த 9 நோ கஷாயங்கள் மற்றும் 12 கஷாயங்கள், ஏற்கனவே 4 போயிட்டதால இது 12, இவை 21 பிரகிருதிகளையும் தணிவு செய்தல் அப்படி சொல்லலாம். அல்லது மோகனிய வினையை முழுவதுமாக தணிவு செய்வது, 28 பிரகிருதிகளையும் தணிவு செய்வது என்றும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அங்க ஏற்கனவே 7 அங்க காமிச்சாச்சு, இப்ப 21 பிரகிருதிகளை இதுல காமிக்கிறோம். அதனால இந்த எல்லா பிரகிருதிகளும் மோகனிய வினையை முழுவதுமாக உபசமம் செய்து வைத்தால், தணிவு வைத்தால், அடக்கி வைத்தால் வரக்கூடியது ஔபசமிக சாரித்திரம். அதனால இந்த 21 பிரகிருதிகளை இங்க முன்னிலைப்படுத்துறோம். சமயத்துவத்துல 7 காமிச்சிட்டோம். இந்த ரெண்டுமே சேர்ந்தால் 28 பிரகிருதிகள் வருது. அந்த ரெண்டு எல்லாத்தையுமே 28 பிரகிருதிகளையும் உபசமம் செய்து வைத்தால், அதாவது அடக்கி வைத்தால், அதனால் விளையக்கூடியது ஔபசமிக பாவம். ஔபசமிக சமயத்துவம், ஔபசமிக சாரித்திரம், இந்த 2 பிரிவும் இருக்கின்றன. அதனால் கிடைப்பது ஔபசமிக பாவம் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக இது ஒரு இது மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இப்பொழுதைக்கு. மீதி இருக்கக்கூடிய பாவனைகளை வருகின்ற பதிவுகளிலே நம்ம பார்க்கலாம். இந்த பதிவுகளிலே கூறப்படுகின்ற தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூல் மிகவும் அரிய கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய நூல். இந்த நூலை ஒரு பரீட்சார்த்த முறையிலே அல்லது எனக்கு தெரிந்த வகையிலே நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இதில் தவறுகள் இருக்கக்கூடும். அவ்வாறு தவறுகள் இருந்தால் அதை பெரியோர் கவனித்து எனக்கு சொன்னால் அதை நான் திருத்திக் கொள்கிறேன். ஒரு முயற்சி தான், அனைவரும் சேர்ந்து கற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில தான் இந்த நூலினை அதனுடைய நூல்களிலே, அதனுடைய உரை நூல்களிலிருந்து எடுத்து கூற துவங்கி இருக்கிறேன். இதனை தொடர்ச்சியாக பார்த்து அதனுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற அனைவருக்கும் நன்றி. அவசியம் நல்லறம் என்கின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், இதில் நாட்டம் உள்ளவர்களுக்கு ஃபார்வர்டு செய்யுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தம்ஸ் அப் சிம்பல் இருக்கும், லைக் என்ற அந்த சிம்பலை தொட்டு அதனை அழுத்தி எனக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸிலே அவசியம் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களால் பதிவதற்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கூட நீங்கள் எல்லாம் அந்த கருத்துக்களை தெரிவித்தால் அது வந்து கொஞ்சம் என்னுடைய பதிவுகளை மேம்படுத்துவதற்கும் நானும் புதிதாக தெரிந்து கொள்வதற்கும் அது உதவும் என்ற விதத்திலே அந்த கோரிக்கை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அதனால் அந்த உதவியினை எனக்கு அவசியம் செய்யுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உரையாசிரியர்களுக்கும் இவற்றினை நமக்கு விளக்கி இருக்கிற பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஜினேந்திரா.